நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தகுதி தேர்வு 2014 முதல் 2017 வரை ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி வெற்றி பெற்ற ஆசிரியர்களுக்கு கிட்டத்தட்ட 410 ஆசிரியர்களுக்கு பணி வழங்க வேண்டும் என்று நீதிமன்றமானது அரசிற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஸோ அவர்களுடைய இன சுழற்சி அடிப்படையில் ஆசிரியர்களுக்கு பணி நியமனமானது வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அதனை குறித்த ஒரு முழுமையான தகவல். ஸோ அது மட்டும் இல்லாமல் தகுதி தேர்வோடு நியமன தேர்வு எழுதாமல் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த கிட்டத்தட்ட 410 ஆசிரியர்களுக்கு இந்த பணி வாய்ப்பானது உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ இது குறித்த ஒரு முழுமையான தகவல். ஸோ எந்த மாதிரி நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்குது, ஸோ இதில் எத்தனை பேருக்கு பணி வாய்ப்பு A to Z குறித்த முழுமையான தகவல் வீடியோவை இப்போ நாம் முழுமையாக காண இருக்கிறோம். ஆசிரியர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி. 10 ஆண்டுகளாக காத்திருக்கும் 410 ஆசிரியர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் பணி நியமன ஆணை உத்தரவானது தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2014 முதல் 2017 வரை நடத்தப்பட்ட ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான பணி நியமன ஆணையானது தற்போது வழங்கப்பட்டுள்ளது. 10 ஆண்டுகளாக காத்திருக்கும் 410 ஆசிரியர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் பணி நியமனம் வழங்க ஆணையானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2014 முதல் 2017 வரை நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தகுதி பெற்றவர்களுக்கு இந்த பணி நியமன உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பத்து ஆண்டுகளாக காத்திருக்கும் 410 ஆசிரியர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் பணி நியமனம் வழங்க ஆணையானது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், விவரம். கடந்த 2010ஆம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த கல்வி உரிமை சட்டத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்கள் மட்டுமே ஆசிரியர்களாக நியமிக்கப்பட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்த 2011ஆம் ஆண்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்டது. 2012ஆம் ஆண்டு முதல் ஆசிரியர் தகுதி தேர்வுகள் நடத்தப்பட்டு வரும் நிலையில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் மட்டுமே அரசு மற்றும் அரசு உதவியை பெறும் பள்ளிகளில் ஆசிரியர்களாக நியமிக்கப்பட்டு வருகின்றனர். கடந்த 2014 முதல் 2017 வரை நடத்தப்பட்ட ஆசிரியர் தகுதி தேர்வுகளில் தகுதி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு பணி முடிவடைந்து பணி நியமனத்துக்காக ஆசிரியர்கள் 10 ஆண்டுகளாக காத்திருக்கின்றனர். இந்நிலையில் ஆசிரியர் நியமனத்துக்கு ஏற்கனவே பின்பற்றி வந்த நடைமுறையை மாற்றி போட்டித் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர் என 2018ஆம் ஆண்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. இந்த அரசாணையின் அடிப்படையில் 2023ஆம் ஆண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தங்களுக்கு முன்னுரிமை அளித்து பணி நியமனம் வழங்க கோரி 410 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்களை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2017ஆம் ஆண்டு பாதியில் கைவிடப்பட்ட ஆசிரியர் தேர்வு நடைமுறை மீண்டும் தொடர்ந்து தகுதி மற்றும் இடஒதுக்கீடு முறையை பின்பற்றி மனுதாரர்கள் 410 பேருக்கும் விரைந்து பணி நியமனம் வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. மேலும் போட்டித் தேர்வு நடத்துவது என்று 2018ஆம் ஆண்டு எடுத்த முடிவை எதிர்வரும் காலத்தில் அமல்படுத்தி இருக்க வேண்டுமே தவிர அதற்கு முந்தைய காலத்தில் துவங்கப்பட்ட தேர்வு நடைமுறையை கைவிட முடியாது எனவும் உயர்நீதிமன்றம் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.